முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் விதி என்று நீ சொல்கின்றாய். ஆனால் சதி என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன் தங்கமே. மிக பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன். உன் வாட்டம் கண்டு உன்னிடம் நான் பேச வந்து இருக்கின்றேன் தங்கமே. என்னை புரிந்து கொள்கின்றாயா? வாழ்க்கையில் ஒரு சில நிகழ்வுகள் தவறாக போய்விட்டால் அனைத்தும் முடிந்து விட்டது என்று அர்த்தமா? நன்றாக புரிந்து கொள் தங்கமே. அனைத்தும் முடிந்து விட்டது என்று மனதை ஒரு நாளும் பதறவிடாதே. சிறு தடைகளும் சிறு குழப்பங்களும் நடந்து முடிந்த பின்புதான் தெளிவுகள் பிறக்கும். அது போன்றுதான் எல்லாம் இழந்த பிறகு புதியதாய் நிலையானதாக உருவாகும். அனைத்தும் முடிந்த பிறகுதான் இந்த பிரபஞ்சமும் நீ நம்பும் நம்பிக்கையும் அடுத்த வேலையை ஆரம்பிக்கும். காலம் வரும்பொழுது அனைத்தும் உன்னை வந்து சேரும். மனதை எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடு வைத்துக்கொள் தங்கமே. பிறகு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் இது என் விதி வசப்படியே நடந்து கொண்டு இருக்கின்றது. என்னுடைய விதியில் இதுதான் எழுதப்பட்டு இருக்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய் தங்கமே. ஆனாலோ உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் சதி என்று சொல்கின்றேன். உன்னை சுற்றி உள்ளவர்களால் தான் உனக்கு இந்த அளவிற்கு கஷ்டமும் நஷ்டமும். ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளாமல் எல்லாவற்றிற்கும் காரணம் நான் தான், என்னுடைய விதி என்று கூறிக்கொண்டே எப்பொழுதும் மனதை கண்கலங்கி வைத்து கொண்டு இருக்கின்றாய். நிச்சயம் நீ அனைவரிடமும் அதிகமாக அன்பையும் கொடுக்கின்றாய், அதிகமாகவும் எதிர்பார்க்கின்றாய். அதுதான் அனைத்திற்கும் காரணம் தங்கமே. இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து மிக பெரிய ஆபத்து உனக்கு உருவாகி கொண்டு இருக்கின்றது. அந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றவே உன் அப்பா நான் இங்கு வந்து இருக்கின்றேன். மன தைரியத்தை அதிகப்படுத்தி கொண்டே இரு தங்கமே. நீ எல்லாவற்றையும் அடைந்து விடுவாய். நான் கொடுக்கும் வாய்ப்பை நீ பெற்று கொள்ள வேண்டும் என்றால் உன் மனதில் நல்ல சிந்தனைகள் எழ வேண்டும். சரியான சமயத்திற்காக உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு. வாய்ப்பை நான் தந்தவுடன் அதை சரியாக பயன்படுத்தி விடு தங்கமே. உன்னோடு நான் துணை இருந்து நான் வழி நடத்துகின்றேன். பிறப்பின் நோக்கம் என்ன? ஏதாவது ஒரு இலக்கு சரியா? ஏதோ வாழ்ந்தாய் போனாய் என்று இல்லாமல் உலகத்துக்காக இல்லை என்றாலும் உனக்காக நீ வாழ வேண்டும். உன்னை நம்பி ஒரு உயிராவது உனக்காக இருக்கும் அல்லவா? அதற்காகவாது நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் தங்கமே. நிச்சயம் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் உன்னை நான் காப்பாற்றுவேன். சந்தோஷமாக இரு. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.